ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் அதற்கு எதிராக உடனடியாக தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததை அடுத்து அந்த வழக்கை நேற்று விசாரித்த 2 நீதிபதிகள் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை என்பது விதித்திருந்தார்கள். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கான தடை என்பது இடைக்காலமாக விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவசர வழக்காக தற்பொழுது இந்த கேவிஎன் நிறுவனம், அதுதான் ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமாக இருக்கிறார்கள், அந்த நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் நாங்கள் பொங்கலுக்காக இந்த திரைப்படத்தை திரையிட நாங்கள் முடிவு செய்திருந்தோம். பல 100 கோடி ரூபாய் என்பது இதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் ஏற்படுத்தப்படக்கூடிய தாமதம் என்பது தயாரிப்பு நிறுவனமான எங்களுக்கு மட்டுமில்லாமல் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கும் கடுமையான ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விநியோகஸ்தர்களுடைய பணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான உத்தரவை தணிக்கை வாரியத்திற்கு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. வரும் திங்கட்கிழமை இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வாய்மொழியாக கோரிக்கை வைக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் சிக்கல் என்னவென்றால் இன்றும் நாளையும் உச்சநீதிமன்றம் விடுமுறை. இவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் எந்த விதமான டிஃபெக்ட், அதாவது பிழையும் இல்லாமல் இருந்தால் வழக்கு தானாக பட்டியலாகும், இல்லை என்றால் சிரமம்தான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படி வாய்மொழியாக கோரிக்கைகளை வைப்பதை சமீப காலமாக அவர் என்டர்டைன் செய்யாமல் இருக்கக்கூடிய சூழலில் திங்கட்கிழமைதான் தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைக்கு வருகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிரஞ்சன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், மேலும் விரிவான விவரங்கள். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை 9ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் என்பது ஏற்பட்டது. காரணம், தணிக்கை சான்றிதழ் நிறுவனமானது அந்த அமைப்பானது 2-3 இடங்களில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதை செய்து மறு தணிக்கைக்கு அவர்கள் அப்பீல் என்பது செய்யப்பட்ட பொழுது அதை கிடைப்பதில் தாமதம் என்பதுதான் இந்த தயாரிப்பு நிறுவனத்துடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்து வந்தது. உடனடியாக அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் கூட என்ன சொன்னது, அனைத்து தரப்பினருக்கும் எப்படியான வழிமுறைகள் இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கும் ஃபாலோ செய்யப்படும். நீங்கள் பட தேதியை அறிவித்து விட்டீர்கள், ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டீர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும் உங்களுக்கு சான்றிதழ் வழங்க முடியாது என்பதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனாலும் கூட அடுத்தடுத்த வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது தணிக்கை சான்றிதழை வழங்குவதற்கு நேற்றைய தினம் தனி நீதிபதி உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு பார்க்கப்பட்ட நிலையில் உடனடியாக, அதாவது அந்த உத்தரவு வந்த சில மணித்துளிகளிலேயே மேல்முறையீடு செய்வதற்கான முடிவை தணிக்கை வாரியம் எடுத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்ற நிலையில்தான் நேற்றைய தினம் அந்த தனி நீதிபதி வழங்கிய உத்தரவுக்கு தடை என்பதும் விதிக்கப்பட்டது. வழக்கின் விசாரணையும் ஜனவரி 3ஆம் வாரத்திற்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 3 வாரங்கள் கழித்துதான் வழக்கு விசாரணைக்கு வரும் என்றால் இடைப்பட்ட காலத்தில் படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பே இல்லாத சூழலில்தான் தற்பொழுது தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் அவசரமாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கேவிஎன் நிறுவனத்தை பொறுத்தவரை அந்த மனுவில் விரிவான விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக பொங்கல் தினத்திற்காகத்தான் நாங்கள் இந்த படத்தை திரையிடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தோம். தட்கல் முறையில் டிசம்பர் மாதத்திலேயே இதற்கான அனுமதியை கேட்டு நாங்கள் ஆவணங்களை அனைத்தையும் தாக்கல் செய்திருந்தோம்.
முதல் கட்ட ஆவணங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட அவர்கள் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான சில ஒப்புதல்களை கூறியிருந்தாலும் கூட படத்தில் வரக்கூடிய சில காட்சிகளையும் சில முக்கியமான இடங்களையும் நீக்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு மறு தணிக்கைக்கு அப்பீல் செய்யும் பொழுதுதான் அதில் தற்பொழுது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.